இந்த வீடியோ வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில தான் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, இப்போ இந்த ஈர்ப்பு விதி மாரியான பயிற்சிகள் அப்படின்றது அ நெறைய நம்ம தேடி படிக்க முடியும். அத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அத பயிற்சி பண்ண முடியும். சேனல்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது. என்ன மாரி சில பேர் கிளாஸ் எடுக்குறாங்க. எல்லாமே இருக்குது. பட் எவ்வளோ பேர் கன்சிஸ்டென்ட்டா ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், 4 வருஷம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற ஆட்கள் இன்னுமே என்கிட்ட வந்து டவுட் கேட்குறாங்க. அதாவது இது எப்படி பண்ணுறது? அது எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி பொதுவான சந்தேகங்கள் நிறையா வருது. அதுக்காக தான் வந்து ரீசெண்டாக நான் ஒர்க் ஷாப்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா, நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதெல்லாம் கொடுத்தாச்சு. என்னெல்லாம் ஈர்ப்பு விதி பயிற்சியில் பண்ண முடியுமோ எல்லாமே நான் ஆன்லைனில் கொடுத்துருக்கேன். ஆனாலுமே இன்னுமே அதை வந்து முழுசாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுல சிரமம் இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ரீசெண்டாக. இப்போ நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ட்ரிகர் அப்படின்றது, நம்மளுடைய லைஃப் கோச்சிங்கில், ஆன்லைன் லைஃப் கோச்சிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 110 பேர் பக்கம் இந்த 2 மந்த்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து பர்சனலாக பண்ணப்போவுமே பார்த்திங்கன்னா, ஒரு இயர்லி ஒரு 800 பீப்புள் நார்மல். என்னால் அவ்வளோதான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன நான் பொதுவாக பார்ப்பேன் இந்த மாதிரி கோச்சிங்கில் எடுக்கிறப்போனா, ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணால் 20 பேர் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது 2 hours கோச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 months ஃபாலோ அப் கால் கொடுத்துருந்தேன் பர்சனல் கோச்சிங் நான் பண்ணும்போது. சில பேர் 1 கால் வருவாங்க, 2 கால் வருவாங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னு தெரியாது. நான் வந்து 800 பேரையுமே நான் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஃபாலோ அப் கால் வந்து அவங்க ஆப்ஷன். 2 hours கோச்சிங் என்னோடய பொறுப்பு. அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு அசஸ் பண்ண முடியும். அந்த அசஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சில விஷயங்களை ஹெல்ப் பண்ண முடியும். அவ்வளோதான். அந்த நோக்கத்தில் தான் வந்து நான் லைஃப் கோச்சிங் பண்ணிட்டுருந்தேன். பட் எனக்கு வந்து டைம் கன்சிடரேஷன் நிறையா இருக்குது. இப்போ புதுசாக எனக்கு ஒரு சில வேலைகள் வந்ததுனால எனக்கு இப்போ வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக மீட் பண்ணி இதை கோச் பண்ணுற அளவுக்கு எனக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. டைம் கன்சர்னால் மட்டும்தான். இந்த ஆன்லைன் லைஃப் கோச்சிங் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த ஆன்லைன் லைஃப் கோச்சிங்கில் 110 பேர் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அதில் 48 பேர் கோர்ஸ் ஓப்பனே பண்ணல. ஏன் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்சி நார்மலாக வந்து நீங்கள் டைரக்ட் கோச்சிங் வந்தாலுமே இருக்கும். நம்மளே இப்போ நிறைய கோர்ஸ்லாம் வாங்குவோம் ஆன்லைனில். எல்லாம் முழுசாக படிக்கிறமான இருக்காது. நிறைய புக்ஸ் வாங்குவோம், முழுசாக படிக்கிறமான இருக்காது. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸ் எடுத்தீங்க, அதுக்கு பேசாமல் அந்த கோர்ஸ் யாராவது நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ சரி, ஓகே, சில பர்சனல் கன்சர்ன்ஸ், இஷ்யூஸ், அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, ஏதாவது காரணம் இருக்கலாம். பட் எனக்கு என்னென்னா, ஈஸியாக மாற்றக்கூடிய லைஃப்பை நீங்கள் ஃப்ரீயாக கிடைச்சாலும் சில பேர் யூஸ் பண்ணுறதில்ல, பே பண்ணாலும் சில பேர் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து எனக்கு புரியல. ஸோ அப்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே, நம்ம வந்து இதை ப்ராடக்டாக பண்ணி இவ்வளோ எஃபோர்ட் போட்டு கொடுக்குறோம், வாங்கிட்டு அதை அவங்க பயன்படுத்தலை அப்படின்றப்போ அது உங்களுக்கும் யூஸ் இல்லை, கண்டிப்பாக அது எனக்கு யூஸ் இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு பிஸ்னஸ் போகும். எப்படி பிஸ்னஸ் போகும்? நீங்கள் தான் பே பண்ணியாச்சுல்ல, எனக்கு பிஸ்னஸ் வந்துடும்னா இல்லை. என்னுடைய இந்த 5 years ட்ராக் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, நான் ஒரு 10 பேரை கோச் பண்ணுறேன்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் தெரியும் போது அவங்க இன்னும் 10 பேர் ரெஃபர் பண்ணுறாங்க. இன்றைக்கு வரைக்குமே எபிக்ரிக்காப் பொறுத்த வரைக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம சேனலில் ஒரு நல்ல ஒரு ஹைப்பான ஒரு கண்டென்ட் 4-5 போட்டு ஒரு கம்ப்ளீட் சீரியஸ் பண்ணால் என்னால் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியும். ஆனால் பண்ணலை. ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் தான் பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது, எங்கேயுமே ஹைப் க்ரியேட் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் தான் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் நானும் அந்த ஹைப்பும் க்ரியேட் பண்ணி சப்பு கொண்டு வர எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என் வீடியோஸ் ரொம்ப நாள் பார்த்து அப்புறமா என் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இல்லை ஒரு பிரதரோ, சிஸ்டரோ, இல்லை அப்பாவோ, சித்தப்பாவோ யாரோ சொல்லி என் சேனல் வந்து பார்த்துட்டு அப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களாம் இருப்பாங்க. ஸோ இந்த 110 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க பெனிஃபிட் ஆகும்போது தான் எனக்கு அடுத்த பேட்சோ இல்லை இன்னும் நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் இங்கே முயற்சி பண்ணுறது வெறும் ஒரு கோர்ஸாக நீங்கள் எடுத்தீங்க, சந்தோஷப்பட்டீங்க, அப்படி இல்லை. உங்களால் 4-5 பேரை மாற்ற முடியும். இப்போ நீங்கள் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது, நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கும் போது நீங்கள் 10 பேரை உள்ளே கொண்டு வருவீங்க. ஸோ அது எனக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் தான். ஆனால் அது இப்போது இவ்வளோ பேர் யூஸ் பண்ணலை, ஒரு மாதிரி அப்படியே வாங்கி சும்மா வச்சுருக்கீங்க அப்படின்னா, எனக்கு என்ன யோசனையாக இருந்துச்சுன்னா, ஓகே, பர்சனல் கோச்சிங் பண்ண போது அட்லீஸ்ட் அவங்க எனக்கு எப்பாவது வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி, அடுத்த கால் மிஸ் பண்ணால் கூட அடுத்த கால் வருவாங்க. இப்படி நடந்துச்சு. ஸோ இது ஆன்லைன் அப்படின்றனால கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி தோணுது. அதுவும் இல்லாமல் இது வந்து 1 year வேலிடிட்டி இருக்குது ஆன்லைன் கோர்ஸு. ஸோ மெதுவாக பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. தெர் ஆர் சர்டன் கேசஸ் வேறு அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம், ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம், ஃபைன். பட் 48 பேர் அவுட் ஆஃப் 100 பீப்புள் அப்படின்றது வந்து நாட் அ நைஸ் நம்பர் எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன பண்ண முடியும்? ஸோ என்னால் வந்து ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றது தான். ஸோ இதுக்கு மேலேயும் என்னால் வந்து கோர்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றனால தான் இவ்வளோ தூரம் நான் வந்து எஃபர்ட் போட்டு ஆன்லைன் கோச்சிங் பண்ணேன். பட் எனக்கு இன்னும் வந்து அது ஐ எம் நாட் ஹாப்பி. ஸோ என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, ஆன்லைன் கோச்சிங்கில், ஆன்லைன் லைஃப் கோச்சிங்கில் இருக்கிறவங்க மட்டும்
இப்போ வந்து மற்ற கோர்சஸ்லாம் செல்ஃப் லேர்னிங் தான், அதுக்கு வந்து மந்த்லி ஃபாலோஅப்லாம் தேவைப்படாது. ஆனால் ஆன்லைன் லைஃப் கோச்சிங்கில் வந்து ஆல்ரெடி நான் மந்த்லி ஜூம் ஃபாலோஅப்பும் கொடுத்துருக்கேன். அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ப்ராமிஸ் பண்ணுற சப்போர்ட் கிடையாது. உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு குரூப்ஸை க்ரியேட் பண்ணுறதுலையும் பெருசாக உடன்பாடு இல்லை முதல்ல. ஆனால் இந்த குரூப்புக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் கம்பைல் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு மெயிலாக டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இருக்கிற இந்த 110 பீப்புள், 110 or 111 பீப்புள் நினைக்கிறேன், அவங்களுக்கு மட்டும் இந்த மெயில் போகும். இது ஏன் நான் பப்ளிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 111 கோர்ஸ் எடுத்துருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை என் சேனலில் வந்து ஒரு 4 வருஷமாக பார்த்துட்ருக்கலாம். நீங்கள் என்ன தான் காசு கொடுத்தாலும், நீங்கள் என்ன தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை என்னால் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து நான் கொடுக்க முடியாது. அதனால் எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? ஸோ இவ்வளோ பே பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, ஒரு மெயில் டைப் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன். அதில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அந்த 110 பீப்புளுக்கும் அந்த மெயில் வரும். இந்த நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்க்கவும் மெயில் வந்திருக்கலாம். ஸோ அந்த குரூப் லிங்க் செலக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். குரூப்பில் இருக்கும்போது நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுவும் நான் அந்த மெயிலில் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு குரூப்பில் ஏன் உடன்பாடு இல்லைன்னா, 10 பேர் சரியாக பண்ணுவாங்க, 10 பேர் தப்பாக பண்ணுவாங்க, அவங்க நல்லா பண்ணுறவங்கள சேர்த்து கெடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டீடாக்ஸ்னு ஒரு விஷயம் போகும்போது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸே வந்து இந்த 6 months to 8 months பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, இன்ட்ராக்ஷன்ஸ் வேண்டாம், அடுத்தவங்களுடைய எண்ணம் நம்மளை பாதிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்கும் லைஃப் கோச்சிங்கில். ஸோ அதை நான் வந்து குரூப்பில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த காரணத்துக்காகவும் குரூப்பில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த குரூப்போட பர்பஸ் நான் சொல்லிடுறேன் இங்கே ஷார்ட்டாக. இன்கேஸ் ஃப்யூச்சர் லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, நீங்களும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது கேட்கலாம், நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒன்லி ஃபார் லைஃப் கோச்சிங். இப்போது ப்ரெசென்ட்டாக லைவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், பழைய லைஃப் கோச்சிங் இருந்தவங்களுக்குலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராசஸ் எடுத்தீங்க, 6 months ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வேறு மூடில் இருப்பீங்க. ஆன்லைனில் கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்குது, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரே கோர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து அந்த குரூப்பில் இருந்தால் தான் புரியும் நான் பேசுகிறது என்னன்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் குரூப் வந்து இப்போது லைவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இனி ஃப்யூச்சரில் ஜாயின் பண்ணாலும், ஆன்லைன் லைஃப் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணாலும் நான் ஆட் பண்ணிடுவேன். இந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய அனுபவங்கள், உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணப்போ உங்களுக்கு நடந்த சின்ன சின்ன நல்ல அனுபவங்களை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பிரச்சனைகளை பேசுகிறதோ, கொஷின்ஸ் கேட்குறதோ எதுவுமே இங்கே இருக்காது. மேபி குட்டி குட்டி ப்ராக்டிசஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு 7 days நம்ம எல்லோரும் நன்றி எழுதி அதில் ஷேர் பண்ணுற மாதிரி, நானும் இருப்பேன் அந்த குரூப்பில், நன்றி எழுதி எல்லாம் ஒன்றா ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் பண்ண ஒரு பெஸ்ட் 55x5 ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணலாம். மற்றபடி பர்சனல் ஷேர் பண்ணுறது, அடுத்தவங்ககிட்ட கொஷின் கேட்குறது, ஒருத்தர் பேசிக்கிறது, அடுத்தவங்களுடைய ஃபேமிலி ஆர் லைஃப்பை தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இந்த குரூப்பில் இருக்காது. ஏன்னா இந்த குரூப் நான் தான் அட்மினாக இருக்க போகிறேன், நான் தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். அதே சமயம் இந்த குரூப்போட பர்பஸ் வந்து ஒரே ஒரு விஷயம் தான், உங்களை மோட்டிவேட் பண்ணணும். எப்படி மோட்டிவேட் பண்ணுறது? பாரு, 4 பேர் ஒழுங்காக பண்ணுறாங்க, அவங்களுக்கு லைஃப் எப்படி மாறுது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டும் இவ்வளோ விஷயங்கள் கற்று வச்சுக்கிட்டும் ஏன் நீங்கள் பண்ணலைன்ற அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்குறக்காக மட்டும்தான். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேபி இது நான் தொடர்ந்து பண்ணால் எனக்கு தெரியாது. பட் நான் ப்ராமிஸ் பண்ண ஆன்லைன் கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ப்ளஸ் மந்த்லி நம்ம ஜூம் கனெக்ட் பண்ணுறோம்ல, அதுவும் இருக்கும். இந்த குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கான காரணம், எல்லாம் கிடைச்சும் நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க, அந்த மணி, அந்த வேல்யூ நீங்கள் கரெக்டாக ட்ரீட் பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான், ப்ளஸ் நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த குரூப் மூலிமா நான் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சப்போர்ட்லாம் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறதில்ல. சில பேருக்கு இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக. நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பவும் போல் நீங்கள் எனக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, இந்த லைஃப் கோச்சிங் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஏன்னா டவுட்ஸ் இருக்குது கோர்சஸில், இல்லை வந்து எனக்கு பர்டிகுலர் ப்ராக்டிஸில் டவுட் இருக்குன்னா நீங்கள் டைரக்ட் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த குரூப் முழுக்க லைஃப் கோச்சிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ நான் பேசுனதை பற்றி நிறையா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த லைஃப் கோச்சிங் பற்றின கோர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட எல்லா சோர்ஸஸ் இருக்குது, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஈவன் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ற அந்த ஒரு அறிவோ இல்லை அந்த ஆற்றலோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதை தெளிவாக உணர்ந்துக்கிறதுக்கான பயிற்சி தான் இது எல்லாமே. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால், சிம்பிளாக சொன்னால் 3 மாதத்தில் நிறைய மாற்றங்கள் தெரியும். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலும் 3 மாதத்தில் மாற்றங்கள் தெரியும், ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா. அடுத்தது ஒரு 6-8 மாதங்களில் நீங்கள் எங்கே போகணும், எதை லைஃப்பில் மாற்றிக்கணுன்ற அதுக்கான ஒரு எல்லா வாய்ப்புகளும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ரியலைசேஷன் நடக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியை திரும்ப கொண்டு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெயில் நீங்கள் பார்க்கும்போது, லைஃப் கோச்சிங் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், மெயில் நீங்கள் பார்க்கும்போது ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மேபி ஃப்யூச்சரில் வர்றவங்களுக்கும் உதவலாம். நன்றி.